நெஞ்சங்களில் பால வழிகாட்டு அன்பு தெய்வங்களை காரிகளை காரி சென்ற மனிதன் நம்பை உரைக்காத வர்க்கங்களை கடமை கருணை கருத்து வார்த்தைகளோடு மரியாதைக்குரிய கொள்ளக்கூடிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, என் அன்பு தம்பிகளை, என் அருமை அக்காமார்களே, எங்க ஆளுநர் அப்புறம் காணா ஒன்னும் தூரமாவில் இருக்கா என்ன வந்து சொல்லியிருக்கிற தொலைவில் இருக்கா ஐயா கிட்ட நாடுகிட்ட கண்டுகளிக்க வரக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கும் வருங்கால வாலிப அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்களை கூறி நாடு கலைப்பணிகளை இதோ ஆரம்பிக்கின்றோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். வர குழந்தைகளும் சுரக்கம் நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. மச்சான் ஆமா மச்சான் மாவன சூனா நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. கூத்த கோமாளி வந்தாச்சு. வந்துட்டீங்க வந்தீங்க. எனக்கு இன்னைக்கு 2 வேலை. என்ன வேலை? ஒண்ணு எந்திரிக்க விடாம பாக்கணும். எதை எந்திரிக்க விடாம பாப்ப? இதுக்கு ஆளுகள் தாய் சொல்றேன். ஓ அவங்களுக்கு எந்திரிச்சு நம்மளுக்கு கிடையாது, நம்மளுக்கு கிடையாது பட்ல. நான் கூட எதை சொல்றீங்க நீங்க? நீங்க எந்திரிக்க விடாமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. நாடகத்துல வேலை இருக்குது, வாயப்புறம் அங்கே செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படி இல்ல மாப்பிள்ள. வேலை இருக்குது அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா, நடக்கிற நாடகம் நம்ம நாடகம். நம்ம நாடகம் சாதாரண ஒரு நாடகமா? நடக்கிற சிறப்பான ஒரு நாடகம். எங்க அண்ணன் பாசம் மைக் செட்டுக்காரர் நாடகம் சாதாரண ஒரு நாடகமா? கண்டிப்பா அருமையான முத்து பிறக்கணுமா ஆளுகள் அப்புறம் இன்னைக்கு பிறக்கிறது போட்டுருக்காங்க. ஆனா எனக்கு எப்படி தேதி கிடைச்சிச்சுன்னு அவருக்கு தெரியல. வாட்டில கிட்டு எங்கேயோ தேடி பிடிச்சு ஆளை கண்டுபிடிச்சு எங்க கூட்டு விட்டாரு வாட்டில கிட்டு. சரி, நாடகத்தை அமைத்துக் கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். நாடகம் சிறப்பா இருக்கணும், அதுக்கு நான் பொறுப்பு. விகாரத்தாலே நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்பர்கள் உலகம் என்ன கிரமம் நல்ல இருக்கிற புரி நமது கீழே நிலைக்கோட்டை அன்னைக்குரிய விடம் தென் காஞ்சிபுரம் அருள்வே ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் அஷ்டபத்ர மகா கும்போச விழாவை முன்னிட்டு இந்த கோவில் வட்ட சிங்கார கலையரங்கில் நீங்கள் ஆபத்து கொண்டு சத்தியமான சாவித்திரி செல்லக்கூடிய நாடகம் போடுற மாதிரி இருந்தாங்க. ஆனா உங்களுக்காகத்தான் மாற்றி இந்த தினம் குகனை மணந்த குறிஞ்சி செல்லக்கூடிய வேடன மானா அல்லது நகைசலை புதிய நாடகமாகி ஸ்ரீ வள்ளித்தரமார்கள் சிறப்பாக உள்ளது. இந்த நாடகத்தில் செல்குட்டம் பொறுக்குட்டம் இசைக்குட்டம் நடிப்பு குட்டங்களை குட்டங்கள் இருப்பினும் குட்டங்களில் நோக்கி குழந்தை கூட உங்கள் குழந்தை தவசிதால் எவ்வாறு பொறுத்து மன்னிப்பீர்களோ அதை போல எங்களையும் மன்னித்து நல்ல சிறுவட்ட கொண்டு என் கலைப்பணிக்கு இணைய செல்கிறேன். நன்றி கலந்த வணக்கங்களை கூறி பாட்டும் பண்பும் பரதல் நாடகமும் அண்ணே அண்ணே வாங்கண்ணே அண்ணே வந்து அண்ணே உங்களுக்கு தானே வந்து உட்காருங்க அண்ணே வந்து வாங்கண்ணே. அவர் தான் ஓனரா? உட்காருங்கண்ணே. உங்களுக்காகத்தான் பொம்பளை பிள்ளை கூட்டு வந்திருக்க சின்ன வயசுலயே. ஆமா, நானும் கூட சொன்னேன் 18 வயசுல பொம்பளை பிள்ளைய போடுங்கன்னு சொன்னேன். 18 வயசுல ஆள் கிடைக்கலையா? 8 16 2 பொம்பளை பிள்ளை கூட்டு வந்திருக்காரு இன்னைக்கு. 8 வயசுலயா? ஆமா 8 வயசுல. ஆனா இருந்தாலும் இந்த 8 16ஆக இன்னைக்கு வந்துக்கிற பொம்பளை பிள்ளை அருமையான நாடக நாட்டிய தரகை அமைதி காத்து நாடகத்தை கண்டுகளிக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னாக்க இளைஞர் தான் காரணம். நாடக கும்பாபிஷேக நாடகம். கும்பாபிஷேகம் கோயிலுக்குத்தான் பொம்மை எடுத்தா மகளுக்குத்தான். கும்பாபிஷேகம் கோயிலுக்குத்தான் பொம்மை எடுத்தா மகளுக்குத்தான். எனக்கு போடுது எனக்கு போடுது கோயிலுக்கு குப்பம்மா வந்து என்ன மயத்துக்கு மாவளுக்கு இருக்கிற அதுல விஷயம் இருக்கு. மாவள் இருக்கிறது விஷயம் இருக்கு. பிரகாரத்துல இந்த நாடகத்தில் பாட்டுகளையும் வரக்கூடிய கதைகளையும் நாடகத்தில் எவ்வாறு பார்க்கணும், வரக்கூடிய பாட்டுகள் விடுவதை செவி கொடுத்து எவ்வாறு இருக்க தெரியுமா? ஐயா தங்களுடைய படமாக நாடகத்தை கண்ணால் பார்க்கணும், வரக்கூடிய பாட்டுகளை காதல் கேட்க வேண்டும். கண்ணாலை நாடகத்தை பார்த்திடுங்க கண்ணாலே போக கண்ணாலே கண்ணாலே போக கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க
எதுக்கு பின்னால 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 போனா என்ன வரும் பின்னால மச்சான் பின்னால போனா என்ன வரும் பின்னால போனா என்ன வரும் பின்னால போனா வெளிக்குதான் வரும் வாழ்க்கையில் இன்றைக்கு முன்னாலதான் செல்ல வேண்டும் பின்னால யாரும் போக கூடாது நீங்க பின்னாடி போகாதீங்க நடக்கால ஜல்லிக்கட்டை நடத்தி காட்டிய நாடு நம் நாடு தமிழ்நாடு. அது யாருக்கு பெருமை அப்படின்னா மாணவ மணிகளுக்கும் இளைஞர்களுக்கு பெருமை. அடிக்க பங்காளி இசைக்கடிங்க வைப்போம், அடிக்க இசைக்கடிங்க, அடிக்க இசைக்கடிங்க வைப்போம். என்ன இப்படி பேர் இருக்கீங்க? அடி சீச்சடிங்க வைப்போம், சீட்டி அடிக்காதுங்க, கலக்கினா ரெண்டு விதமான கலக்கி இருக்கு. இந்த முட்டை கலக்கி ஒண்ணு இருக்கு, முட்டை போட்டு கலக்கிறது கலக்கி. இன்னொரு கலக்கி ஒண்ணு இருக்கு. என்ன கலக்கி? காலையில 12 மணிக்கு மேல இந்த அடைச்ச கடையை தொடர்ந்து உடச்ச சோடா ஊத்தி ஊத்துவோம் பத்தியில கட்டி கட்டிங்க ஊத்துவோம் பத்தியில அது கட்டிங்க ஊத்துன உடனே அப்புறம் தண்ணி ஊத்தி ஒரு கலக்கு கலக்குவோம். அது ஒரு கலக்கி. ஆனா இந்த கலையை அந்த மாதிரி கலைகளே வரலது. கலைக்கு மதிப்பு தரணும், சுரக்கமான வணக்கமாக இருந்தாலும் என்ன கிரமம் நந்தகோர கூறி நமது கீழ நிலைக்கோட்டை தென்காஞ்சிபுரம் என்று சொல்லக்கூடிய அருமேஸ்வரி வந்தவரை வாழ வைக்க ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் அஷ்டபந்திர மகா கும்போசவளை முன்னிட்டு இன்றைய கோவில் மண்டசிக்காரர்கள் எங்கள் குகனை மணந்த குறித்து சொல்லக்கூடிய ஸ்ரீ வள்ளித்திருமணம் சிறப்பாக நடைபெறுவது. இப்ப ஒரு கும்பாபிஷேக நாடகம்னா ஒரு அரிசந்த நாடகம் போடலாம், ஒரு சத்தியவன் சக்தி நாடகம் போடலாம், ஒரு சின்ன அறுப்பு பெரிய அறுப்பு நடத்த போடலாம். சரி, ஒரு மதுரை வண்டி இல்லைங்க பாண்டி பாண்டி மதுரை பாண்டி நாடகம் அதையும் போடலாம். இந்த வள்ளி திரைப்படம் மட்டும் ஏன் போடுறாங்க? அதுலதான் விஷயம் இருக்கு. சொல்லு தம்பி. வள்ளிக்கு செவ்வாதோஷம், வள்ளிக்கு செவ்வாதோஷம். சரி, இந்த செவ்வாதோஷத்தை போக்குறது யாரு அப்படின்னா உலகத்தில் முதல் தெய்வம் அழகில் சிறந்தவன் முருகப்பெருமான் தான். இந்த முருகப்பெருமான் காலையில் 5:30 மணிக்கு வந்தாத்தான் அவர் வந்து 4 மணிக்கு வந்துவார். இன்னைக்கு அவர் 5:30 மாலையிட்டு வெற்றி சொல்லக்கூடியது. இந்த வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் முடியும் போது அந்த கோஷத்தை பார்க்கக்கூடிய நாடகமா தான் இன்னைக்கு வள்ளி திருமணம். ஏன் அந்த 5:30 பார்க்கணும்? இன்னைக்கு நான் வருத்து போடுறேன். என்ன காரணம்? ஏன் மனுஷன் பூரா வள்ளிக்கு முருகனுக்கு திருமணம் முடியுது, கேன்ஸ்கார பிள்ளைக்கு பவுனுக்கு இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்காயா? அதை மாத்தி போடுறது பட்டலைங்க. வள்ளிக்கு முருகனுக்கு திருமணம் முடியுது, எங்களுக்கு எப்ப தயா முடியும்? இப்ப நாளைக்கு உனக்கு தேதி இருக்கா காலி? ஆமா, அடுத்த நாடகம் போடுறோம் அப்படின்னா அந்த காரணம் என்ற காரியம் சொல்லக்கூடியது நாடகம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நடக்கிற நாடகம் வள்ளி திருமணம் அல்ல மச்சான். இன்னைக்கு நாடகம் வள்ளி திருமணம் அல்ல, இன்னைக்கு நடக்கிற நாடகம் ஜல்லிக்கட்டு நாடகம். வண்ட வந்திருக்கு நிறைய. இதுல எந்த கால குத்து போடுறது எந்த கால பொடி போடுறது யாருக்குமே தெரியாது. சரியான ஆம்பளை நான் கோமாளிவேன், காவல்காரனா வர்ற கடைசியில வரும்போது நான் கேட்கிற கேள்விக்கு ஒண்ணு சொல்லும் போது என்ன சொல்ல அப்படின்னா பதில் சொல்லி ஆகணும். நாரத மகரிஷி இன்னைக்கு அந்த நாரத மகரிஷிக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒண்ணு போடுறேன். இப்பவே ஒரு கேள்வி போடுறேன், போட்டாத்தே அவருக்கு புரட்டி பார்க்க முடியும். புராண புக்க புரட்டி பார்க்க முடியும். பெண்கள் அணியக்கூடிய நகையில துவாரம் இல்லாத நகை எந்த நகை? ஓட்ட இல்லாதது.
பெண்கள் அணியக்கூடிய நகை இன்னும் சொல்றேன், பெண்கள் அணியக்கூடிய நகையில துவாரம் இல்ல நகை எட்ட நகை. இது சரியான ஆம்பளை இன்னைக்கு நாரதர் சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னா இந்த பரமக்குடியா அவருக்கு நான் அடிமை. நிச்சயமா என்னத்தை பார்க்கலாமா? இந்த நாடகத்தில் கதாநாயகன் வரக்கூடிய அன்புக்குரிய அதுக்கடுத்து இவர் வந்திருக்காரு. இந்த நாடகத்தில் கதாநாயகன் அன்புக்குரியவளும் நாரதரை இந்த போடு போட்டிருக்கேன். நீ ராஜபாட்டுக்கு என்ன போடு போட போறோமோ யாருக்கு தெரிய போகுது. அவருக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று போட்டுற மாட்டேங்கிட்டு இந்த நாடகத்தில் மணப்பாறை நாடக நடிகர் சங்கத்தில் நமது தலைவருமாகி அன்புக்குரியவளும் அவரே வசலமா அப்படியா அன்புக்குரிய உள்ளமாகி நமது எஸ்கே சந்தோஷ் என்று சொல்லக்கூடிய அன்புக்குரியவளும் அன்புக்குரியவளும் இந்த நாடகத்தில் கதாநாயகனை கற்றுக் கொண்டிருக்கிறார். வேலன் பெருமரசர் கற்றுக் கொண்டிருக்கிறார். இசையாய் தமிழாய் இருப்பவனே சிங்காரத்துக்கு வேறாக வரக்கூடிய அன்புக்குரிய விடம் சிங்கார நாடகத்தில் வேலன் கற்றுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று போட்டுறோம். ராஜபாட்டுக்கு நாரதருக்கு ஒன்று போட்டிருக்கோம்ல, இப்ப ராஜபாட்டுக்கு ஒன்று போட்டுறேன். அவர் கொஞ்சம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் புரட்டி பார்க்கணும், பாட்டில் யோசனை பண்ணி பார்க்கணும். ஏன்னா மூளைக்கு வேலை கொடுக்கணும். காக்கிற மரம் பூக்கும், பூக்கிற மரம் காக்காது. அது எந்த மரம்? காக்கிற மரம் பூக்கும், பூக்கிற மரம் காக்காது. இது எந்த மரம்? இந்த மரம் நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கா இல்ல வெளிநாட்டுல இருக்கா? இதுதான் கேள்வி. புராண கேள்வி தாங்க. புராணம் தான் அது, இல்லைன்னு சொல்லலையே. கண்ட புராணம் தான். திரட்டி எடுத்து பார்க்கிற அப்படி இந்த நாடகத்தில் கதாநாயகி அடிக்குரிய என்று விடம் சென்ற இடமெல்லாம் வெட்டி கோரி நாட்டியர்கள் என்று கூறிவிடும். மதுரை சேர்ந்த இன்னிசை கோயில் அன்புக்குரிய சகோதரி எம்மன் கவிதாசிரியர்கள் நாடகத்தில் சரி வண்டி கற்றுக் கொண்டிருக்கிறார். காலங்களில் அவள் வசந்த கலைகளில் அவள் ஓவியம், பாதைகளில் அவள் வாகை, மலர்களிலே அவள் இதை, அழகிலே அவள் வசந்தம். அதற்கிடையாக இந்த நாடகத்தில் கலவரப்புகள் சென்ற இடமெல்லாம் வெட்டி கூறி நாட்டுவர்கள் புதுக்கோட்டை மாநகரை சேர்ந்த தேவகான இசையமோடு நமது டி.ஆர். விஜய் அவர்கள் நாடகத்தில் கலவரம் கற்றுக் கொண்டிருக்கிறார். கல்வியா அதுக்கிடையாக இந்த நாடகத்தில் ஆறுமுறை சக்கரவர்த்தி, ஆறுமுறை கவரசு, தேனி சென்றால் தம்பகபுல் அவர்தான் பெரும்பாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிட்டு அல்ல. அவருக்காகத்தான் நான் வந்து கொஞ்சம் இழுத்து கொஞ்சம் வச்சுக்கிட்டு மாட்டேங்கிட்டு. ஆனா எல்லாத்தையும் மிஞ்சி சாப்பிடுற மாதிரி பாடுறீங்க. இந்த நாடகத்தில் ஆறுமுறை சக்கரவர்த்தி, ஆறுமுறை கவரசு, தேனி சென்றால் தம்பகபுல் என்று கூறிவிடும் நமது மணப்பாறை சார்ந்த அன்புக்குரிய ஐத்தான் ஜே.கே. சுப்பிரமணியர்கள் நாடகத்தில் ஆறுமுறை பேசிக்க உள்ளார். வாலிபம் என்பது பறகின்ற வேடம், வந்தது வரக்கூடிய யாழ்ப்பவன் முழுமூடம். வாலிபம் என்பது பறகின்ற வேடம், வந்தது வரக்கூடிய யாழ்ப்பவன் முழுமூடம். வருமுன் காப்பவன் தான் அறிவாளி புயல், வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, வந்த பின்னே காப்பவன் தான் தேவாளி. அதுக்கிடையாக இந்த நாடகத்தில் மிருதங்க சக்கரவர்த்தி சென்ற இடமெல்லாம் வெட்டி கோரி நாட்டு அன்புக்குரிய விழா மணப்பாறை சேர்ந்த நமது அன்புக்குரிய விழா நமது துவரக்குறிச்சி சேர்ந்த எம்.கே. சரவணனுடைய இடத்தில் மிருதம் தெரிவிக்க உள்ளார்.
இல்ல வேற ஒண்ணும் இல்ல, அவர் கொண்டு வந்த சாமா கூட சரியா வேலை செய்தான்னு பாக்குறாரு ஒரு வாட்டில. அதுக்கிடையே இந்த நாடகத்தில் பரமாத்திய புகழ் சென்ற இடமெல்லாம் பெட்டி கோரி நடுவர் என்று கூறிவிடும் நமது மணப்பாறை நாடக சங்கத்தில் இசைவாளமாக என்று கூறிய அண்ணன் மணப்பாறை சந்த ஏவி ஆறுவர் அவர்கள் நடத்தின ஆரோடு கேட்டவுண்டு இந்த நாடகத்தில் லய சக்கரவர்த்தி சென்ற இடமெல்லாம் வெட்டி கோடி என்று கூறிவிட மனப்பறை சொன்ன என்று கூறிய ஏபி சிவகுமார் நாடகத்தில் டாக்டர் சுப்பிரமணியம் இருக்கிறார். மாட மாளிகை கூட கோபுரம் சீன அமைப்பை அமைத்து ஒரு அன்பு கூறிவிடும் மாட மாளிகை பத்தி அண்ணே அனுபவம் மாட மாளிகை பாருங்க, வள்ளியம்மா தங்கிருக்கிற அரண்மனை உள்ள வந்து அந்த அம்மா வந்து பார்க்க வந்து அது கிழிஞ்சு உங்களுக்கு தெர உங்களுக்கு அந்த புற பின்புறம் இருக்கு வட்டங்கிட்டு நாடகத்தில் சீன் அமைப்பை அமைத்து கொடுத்த அன்புக்குரிய விழம் நமது பாசம் சீன் கம்பெனி அன்புக்குரிய ஆடியோஸ் பாசம் சீன் கம்பெனி ஆடியோஸ் அவர்கள் கீழா நிலைக்கோட்டை சேர்ந்த அன்புக்குரிய ஆளிநாடு அழகராஜா ஏன் முதல் இசைத்து வர அவர் தான். அன்புக்குரிய உள்ளங்களுக்கு நன்றி 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 கலந்த வணக்கம் வணக்கங்களை கூறி இந்த நாடகத்தில் ஒளி அமைப்பாளர் நமது ஒளிபரப்பிய ஸ்தாபனத்தார் ஐயா நாடகக்காரர் மைசெட்டுக்காரர் இருக்கணும், புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருக்கணும். நான் உங்களுக்கு பொண்டாட்டி விடிய வரைக்கும் நீங்க தான் எனக்கு புருஷன். இந்த ஓனர் கூட கொஞ்சம் இளவட்ட பிள்ளையா இருக்கிறாரு, அவரை கூட கொஞ்சம் ஏத்துக்கிடுவாங்கட்டு. அப்புறம் பொம்பளை வேஷம் போட்டு வரும்போது அப்புறம் பார்த்துக்கிட்டேங்கிட்டு நான் அப்புறம் கரெக்ட் பண்ணிக்கிறேங்கிட்டு. அருமையான ஒளிபரப்பை அமைத்து கொடுத்த அன்புக்குரிய ஒளிபரப்பிய ஸ்தாபனத்தார் சென்ற இடமெல்லாம் வெட்டி கோடி நாட்டி வரக்கூடிய அன்புக்குரிய நமது சாத்தை அவர்களின் கைவண்ணம் பாசம் பாசம் ஆடியோஸ் கீழா நிலைக்கோட்டை பாசம் ஆடியோஸ் பாசம் ஆடியோஸ் பாசம் ஆடியோஸ் டான்ஸ் வர சொல்லவா நேரம் ஆயிடுச்சா? டான்ஸ் நீங்க பேச போடலாம் தெரியுமாட்ல, இந்த பின்னால வாங்கிட்டு இதை வந்து நின்று பேசிட்டு போறீங்க மாட்ல. நாடுக்கு அன்புக்குரிய விழம் நமது ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் பலவான்குடி மூத்த பந்தயர்கள் குல முத்தையா ஆசாரி வாரிசுதர்களும் மூணா சண்முகம் ஆசாரி தெய்வானை அம்மன் குடும்பத்தார்கள் நற்பூரன் பரிசந்த அன்புக்குரிய விழம் நமது விழா கம்பெனிகளும் மற்றும் கிராமத்து பொதுமக்களும் இந்த கீழா நிலைக்கோட்டை சேர்ந்த அன்புக்குரிய உலகில் நாடக அமைத்த புலங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நாட்டிய தாரகை நரசிங்காரி நரசிங்காரி தேன்மதுரை செட்டு கண்டவரும் மயங்க மங்கையர் கண்ணி உங்களை சந்திக்கிற அன்புக்குரிய விழம் நமது மணப்பாறை சேர்ந்த அன்புக்குரிய விழம் பி அம்பிகா அவர்கள் அடுத்த டான்ஸ் கலந்து கொண்டிருக்கிறார். நாட்டு சரக்கு நச்சினையா இருக்கு கிட்ட வந்து முட்டை வந்தா இருக்கு
சிங்காரி சரக்கு சொன்னேன்ல, இந்த நாட்டு சரக்குன்னு சொல்ல சிங்காரி சரக்கு சொல்லி சேர்த்தேன். இப்ப உலா வீரன் சரக்குன்னு ஆரம்பிச்சுட்டா. இப்ப இந்த சிங்காரி சரக்கு அப்படின்னாக்க, நாட்டு சரக்கு அப்படின்னாக்க ஒரு வருஷம் உள்ள போயிருவீங்க நீங்க வீட்டுல. என்னைக்கு நம்ம விழுப்புரம் பக்கத்துல முடிப்பேன் உழைச்சிருந்தாங்களாகிட்டு என் குடிய போறாங்க எடுத்தாங்க. நாடகத்தை போட்டு வீட்டுல தூங்க முடியும். இப்பதான் 12 மணி ஆகும் முடிச்சுக்கிட்டு இருக்க மருந்து கிடைக்கல. சீம சரக்கு கூட என்னன்னு அதை சொல்லிட்டால மாட்டலாக்கிட்டு இருக்கட்டு யாருக்கிட்ட மாட்டலாக்கிட்டு. என்ன காரணம் அப்படின்னா உங்களை சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும். ஏன்னா இந்த காலையில பிளாக்ல வாங்கி யாரும் அடிச்சிடாதீங்க. என்ன வர வர போகும்போது கண்ணு தெரியாம போகுது நிறைய பேருக்கு. பல்லும் போயிடுது, சொல்லும் போயிடுது. வேணாம், 12 மணிக்கு எப்ப திறக்குறாங்களோ அப்பத்தான் வீரன் சரக்கு இருக்கு வாட்டில கிட்ட, அப்ப வாங்கி அடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி காலத்தலை இந்த நாடகத்தை உங்களை நாம் சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும். நான் 4000 ரூபாய் சம்பளம் வைக்கிறேன். என்னைய மிச்சம் எனக்கு ஒரு மாசம் இல்லை. நாடகம் முடிச்ச உடனே எங்க ஓடி இறக்குவீங்க? எங்க ஓடி இறக்குவீங்க? நீ எவனை இறக்க சொல்றியா அங்கதான் இறக்குவான். நான் ஏறு நேரத்துல ஓடி இறக்குவீங்க. திரும்பி பஸ் ஸ்டாண்ட் அங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. சிவாங்க உள்ளாலும் கிடைக்க மாட்டேங்குது. வட்டக்கிட்டு சிவாங்க திருமய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பரமக்குடி போறதுக்குள்ள 1000 ரூபாய் சோழி பிடிச்சு போயிடும். ஒரு நாளைக்கு எவ்வளவுதான் கட்டுற? பரமக்குடி போய் பரமக்குடில இருந்து எங்க ஊருக்கு பரமக்குடில இருந்து கொழுவூருக்கு 30 கிலோமீட்டர். அங்க இருந்து போகும்போது அதுல ஒரு 1000 ரூபாய் செலவாயாது சோழி முடிச்சு போயிடும். வட்டக்கிட்டு சந்தோஷம். அரச மதிக்கிறேன். என் பொண்டாட்டி எப்ப நினைச்சுக்கிட்டு இருப்பாங்கிட்டு. என் புருஷன் நலத்துக்கு போயிருக்காரு, நிறைய சொலையா கொண்டு வந்து 4000 ரூபாய் சம்பளத்தை கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு புளிச்சு கொண்டையில பூ வச்சு அப்பதான் குஞ்சி அடிப்பா. கோழி குஞ்சு அடிச்சு குழம்பு வச்சிருவேன் வட்டலக்கிட்டு. அப்பத்தையும் போன சொல்லுவா வட்டலக்கிட்டு. போகும்போது எப்படி போவேன்? ஆத்துக்காரர் பிசர் இல்லாம பாடணும் அப்படின்னு சொன்ன உடனே என் பொண்டாடி பல்ல பக்கம் ஓடிடுவாங்கிட்டு. என் புடிய எடுத்துருவானே புரிஞ்சுக்கிட்டு. என்ன காரணம் அப்படின்னா அந்த மாதிரி ஆகி போச்சு. என்ன காரணம் அப்படின்னா உங்களை சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும். சிரிக்க வைப்பது கோமாளி, விடியவரை சிந்திக்க வைப்பது கோமாளி. உங்களை ஒருவன் 2 வார்த்தை அசிங்கமான வார்த்தை வச்சு நிச்சயமா சிரிக்க வைக்க முடியும். 2 வார்த்தை கவிச்சி வார்த்தை பேசி நிச்சயமா சிரிக்க வைக்க முடியும் என்னால. ஆனா அசிங்க பேசி பேர் வாங்குறது பெருசு இல்லைங்க. 2 வார்த்தை கவிச்சி வார்த்தை பேசி பேர் வாங்குறது பெருசு இல்ல. அசிங்கம் இல்லாமல் ஆவேசம் இல்லாமல் உங்களை எல்லாம் விடியவரை வயிறு உலக சிரிக்க வைப்படி சொல்லி உங்களை அடைவதற்கு நன்றிக்குரிய விழம். நயினார் கோவில் அருகே உள்ள பரமக்குடி கிழக்கு நயினார் கோவில் அருகே உள்ள குழுவரை சார்ந்த GS மணி பவன் காமிக்கிறாங்க. தமிழ்நாடு மட்டுமல்ல உங்கள் அன்று கெட்டபடி பல வேலைகளை தாங்கி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். தாங்க முடியலையா இறக்கி வச்சிருவேன் பாட்டில தலையில உங்க சமயத்தை. என்ன காரணம் அப்படின்னா நீங்க கும்பிடுறது காமாட்சி அம்மன் தான், நான் கும்பிடுறது காமாட்சி அம்மன் தான். அதே நூல் தான் இங்கேயும் வந்திருக்கு பாட்டில கட்டு. அன்பு ரசிக பெருமகளுக்கு நன்றி 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 கலந்த வரைகளை கூறி மனோடு பேசுற வாய்க்கேடு வருஷ ஒரு பொண்ணை பத்த உடம்பு கேடு. ஏன்னா நடக்கிற நாடகம் வள்ளி திருமணம் சரியா கதையை கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கணும். நம்ம கவிச்சி வார்த்தை பேசி சிரிக்க வச்சு உங்களை சிந்திக்க வைக்கணும் அப்படின்னா ஒண்ணு சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும். சிந்திக்க வைத்திருக்கிறேன். கீழா நிலைக்குடி சேர்ந்த முருகேசன் ஆசாரி அவர்கள் இந்த சின்ன சிறியனை இந்த கம்மாளனை பாராட்டி எனக்கு 101 ரூபாய் மண்பில் படித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி 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 கலந்த வணக்கம் வணக்கம். பிடிக்காதிய சட்டி சுட்டுச்சா கைவிட போயிட்டு இருக்கிற மாட்டேங்கிட்டு பாட பாட பாட்டு காமாட்சியம்மன் பேரை சொன்னார், காமாட்சியம்மன் பேரை சொன்னார். பாட்டுக்குள்ளே ராகத்திலே தாழவர் காமாட்சியம்மன் பேரை சொன்னார். பாட்டுக்குள்ளே ராகத்திலே தாழவர் காமாட்சி பேரை
நிலவிலே அமுதமலை பொழியும் பொழு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுதும் நனைந்ததே ஓதியவனையும் மயக்கிடும் இந்த ஐந்தறிவு ஜீவங்களும் ரசிக்கும் அமுதமலை பொழியும் பொழு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுதும் நனைந்ததே புதுசேலை உடுத்தி ஒரு பூசோலையே நடந்ததை உயிரோட உணவாடும் செல்வனே உங்கள் கரும்பூங்கள் இதழ் மோதி செல்வனே பிடித்தபடி பார்த்த அந்த கனவு பிடித்தபடி பார்த்த அந்த கனவு புரியவில்லை எனக்கும் மழை பொழியும் ஒரு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுதும் நனைந்ததே மறுபடி மணிமேற்கலையில் திருவினையில் தொகுத்து கருவூந்தல் முடித்து இந்த பூமி மகள் நோகான அடைத்து மலத்தேரில் வடநிறுதி வந்தது மலத்தேரில் வடநிறுதி வந்தது இந்த விழியுந்தல் பெருந்தாக்கியம் செய்தோ அமுதமழை பொழியும் ஒரு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுதும் நனைந்ததே தேவனையும் மயக்கிறோம் ஐந்தறிவு ஜீவங்களும் ரசித்திடும் மழை பொழியும் ஒரு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுதும் நனைந்ததே உனக்கென்ன மேலே நின்றார் உனக்கென்ன நேரே நின்றார் உனதானை பாடகவே உனதானை பாடகல்வே தாய்மொழியில் பிறந்தோம் தமிழ்மொழியில் வளர்ந்தோம் நாடகத்தில் கலந்தோம் நடிகர்கள் உனக்கெல்ல நேரே உனதானை பாடுகளே உணர்தலா ஆடாத நேரில்லை ஓடாத பேசல்வில்லை ஆடாத நேரில்லை ஓடாத பேசல்வில்லை சிந்தாத கண்ணீரில்லை சிரிப்புக்கு பெருகவில்லை சிந்தாத கண்ணீர் இல்லை சிரிப்புக்கு பெருகவில்லை கால் கொண்டு ஆடும் இல்லை கொண்டு ஆடும் பொம்மை கால் கொண்டு ஆடும் பிள்ளை நூல் கொண்டு ஆடும் பிள்ளை உன் கையில் அந்த நூலா நீ சொல்லுலாளா உன் கையில் அந்த நூலா நீ சொல்லுலாம்
உனக்கென்ன நேரில்தான் ஊழல்களால யாராரே வருங்கள் என்று ஏமாந்தனோடு யாராரே வருங்கள் என்று ஏமாந்தனோடு பூவென்று முல்லை கண்டு முடியாமல் நின்று பூவென்று முல்லை கண்டு புரியாமல் நின்று பால் போல கல்லுண்டு நிறத்தாளரென்று பால் போல கல்லுண்டு நிறத்தாளரென்று நான் என்ன கல்லா போல நீ சொல்லுங்களால நான் என்ன கல்லா போல நீ உனக்கென்ன